வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்காக ஒரு கம்பைண்டாக காமனாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது ஸோ NH7ஓட நீளம் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்த கொஷின்னா பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர சாலையின் நீளம். இது ஃபஸ்ட்டு கேட்டது வந்து NH7. இப்போ வந்து தங்க நாற்கர சாலையோட நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்க நாற்கர சாலை அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷனில் வந்து கம்மியான கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம உடனே இந்த மாதிரி திங்க் பண்ணணும். தங்க நாற்கரை சாலை அப்படின்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான சிட்டிஸை வந்து கவர் பண்ணுற மாதிரியான ஒரு நேஷ்னல் ஹைவே வந்து நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அதிகமான நம்மளுக்கு கிலோமீட்டரில் இருக்கும். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,846 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து 2 கொஷின் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் வந்திருக்கும். ஆனால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் தொழில் அப்படின்றது. ஏன்னா கப்பல் அப்படின்னும் போது நம்ம வந்து தமிழ்நாட்டோடைய வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூவேந்தர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ இருந்தே நம்ம வந்து கப்பல் பயணம் வந்து நம்மளுக்கு வெளிநாட்டோட தொடர்பு இருக்குது. இருந்தாலுமே நாம் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். ஒரு 16வது இடத்துல இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த காலத்துலேருந்தே அரசர்கள் காலத்திலேருந்தே வந்து பல வெளிநாடுகளுடைய வணிக தொடர்பில் இருந்தால் கூட ஆனால் இந்த கப்பல் கட்டும் தொழில் அப்படின்றது தற்போது இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து பின்னோக்கி இருக்கும். ஆனால் ரொம்ப பின்னோக்கி இல்லை, கொஞ்சம் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் வாங்க முடியல. நம்மளால் வாங்க முடிஞ்சது 16th பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்பன் புகை வெளியிடும் நாடுகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது. இது வந்து ரீசெண்டாக வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய இந்த கார்பன் பற்றி பார்ப்பீங்க. நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி நிறைய நியூஸில் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. நாம் வந்து இந்த புகை வெளியிடும் நாடுகளில் 5வது இடத்துல இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எமிஷனை வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து அதிகமான புகை வந்து வெளியிடுறனால தான் நிறைய ஸ்கீம் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்துட்டுருக்கு. அதனால இது வந்து எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. இன ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு. இன ஒதுங்கல் கொள்கை முடிவுக்கு வந்த ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1990. அடுத்த கொஷின் தங்க இலை பயிர். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தங்க இலை அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னா சணலை வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திரா அழிவு ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2004. இந்திர அழிவு ஆண்டு வந்து 2004. தொல்காப்பியம் உருவான காலம் இடைக்காலம். தொல்காப்பியம் வந்து இடைக்காலத்தில் தான் வந்து உருவானது. 3 பருவ நிலைகளில் மழை பெறும் மாவட்டம். 3 பருவ நிலைகளுமே வந்து மழை பெறக்கூடிய ஒரே ஒரு மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து கன்னியாகுமரி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம. அண்ட் முக்கியமாக என்னென்னா தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மண்வளம் அப்படின்றது வந்து 5 வகையான மண்வளம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. மண் அடுக்கின் கணத்தை தீர்மானிக்கும் காரணி. ஸோ வந்து மண்ணோட அடுக்கு இருக்குது இல்லைங்களா, நிறைய அடுக்கு இருக்குது. அந்த அடுக்கை வந்து எப்படி நம்ம வந்து அதோட கணத்தை வந்து தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் அப்படின்ற காரணியை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். முதல் ஓத சக்தி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. முதல் ஓத சக்தி நிலையம் அப்படின்றது வந்து ஃப்ரான்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு அமைச்சாங்க. மரபுசார சக்திக்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன். ஸோ இது வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸை தான் வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ணணும். நம்ம வந்து ஃபியூவலோட யூசேஜை வந்து கம்மி பண்ணிவிட்டு ரினியூவபிள் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிணறு பாசனம் எத்தனை சதவீதம். இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ கிணறு பாசனம் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52% வந்து இடம்பெற்றிருக்கு.
தமிழ்நாட்டின் முதன்மை பணப்பயிர் அப்படின்னா கரும்பு தான். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதன்மையான பணப்பயிர் அப்படின்றது கரும்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பொங்கல் அப்படின்னா ரொம்ப நம்ம அதிகமாக நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு முதன்மையாக இருக்கிறது வந்து கரும்பு தான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன், நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் இரண்டாவது முக்கிய பணப்பயிர் அப்படின்னா புகையிலை. முதன்மையாக இருக்கிறது வந்து கரும்பு, இரண்டாவதாக இருக்கிறது வந்து புகையிலை. பாய் உற்பத்தியில் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தமடை. பாய் உற்பத்தியில் சிறப்பிடம் வந்து எதுக்கு அப்படின்னா பத்தமடை. தமிழ்நாட்டின் போக்குவரத்து கோட்டம் எத்தனை உள்ளது அப்படின்னா 7 கோட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7 கோட்டங்கள் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் போக்குவரத்து வாகன மண்டலம். ஸோ வந்து கோட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 7 எழுதணும். வாகன மண்டலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 64 மண்டலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்த ரயில்வே நிலையம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்? ஸோ எத்தனை ரயில்வே நிலையங்கள் இருக்குது அப்படின்னா 532. இது வந்து ஒரு 500 அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக 532 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்னா கோட்டம் வந்து 7. அதே வந்து வாகன மண்டலம் அப்படின்னா 76 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டில் அஞ்சல் மண்டலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, முன்ன பார்த்தது வந்து போக்குவரத்து பார்த்தோமா, இப்போ வந்து அஞ்சல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லினா 4 மண்டலங்கள் இருக்குது. தெற்கு ரயில்வே கோட்டம் வந்து 6 இருக்குது. தெற்கு ரயில்வே கோட்டம் வந்து 6 இருக்குது. முதல் உழவர்கள் சந்தை நிறுவப்பட்ட இடம் அப்படின்னா மதுரையில் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து முதல் உழவர்கள் சந்தை வந்து ஆரம்பித்தோம். நான் அதிகமாக விற்பனை கூடம் உள்ள மாவட்டம். ஸோ அதிகமாக எங்கே இருக்குன்னா ஈரோடு வந்து மார்க்கெட் நமக்கே தெரியும். அங்கே தான் வந்து அதிகமான விற்பனை கூடம் வந்து இருக்குது. வளங்களில் சிறந்த வளம் அப்படின்னா மனித வளம். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் அப்படின்னா அது வந்து தூத்துக்குடி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான பாலின விகிதம் வந்து அங்கே இருக்குது. வறுமை ஒழிக்க அறிமுகம் செய்யப்பட்டதான் வந்து மகளிர் சுய உதவிக்குழு. ஏன்னா மகளிர் வந்து எப்பவுமே டிபெண்ட்டாக இருக்காங்க. அவங்களும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவங்களும் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தாங்க. அதில் இன்னொன்று என்னன்னா பாவர்ட்டி, வறுமைகள் வந்து ஒழிக்கணும் அப்படின்றது முக்கியமான காரணமாக இருக்குது. புவி நாள் அப்படின்னு நம்ம ஜூன் 22 ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தொட்டபெட்டாவோட உயரம் எவ்வளோ அப்படின்னா இதுவும் அப்ராக்சிமேட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க 2637. ஓகேங்களா? 2637 எப்படி இருக்குன்னா 2367. ஸோ அப்படியே வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிற மாதிரி. ஸோ வந்து ஒவ்வொரு டிஜிட் தள்ளி தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க 2367 அப்படின்னா 2637 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் சந்தன மரம் சாகுபடி ஹெக்டர் அளவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5,88,000 இருக்குது. 5,88,000 வந்து சந்தன மரம் சாகுபடி வந்து ஹெக்டர் அளவில் இருக்குது. சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற பயன்படுவது வந்து ஃபோட்டோவால்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் நிறைய கொடுக்கும்போது நம்ம சூரிய ஆற்றலை வந்து மின் ஆற்றலாக மாற்றக்கூடியது வந்து ஃபோட்டோவால்டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம லக்ஷ்மி அகாடமியில் வந்து நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சேர்ந்து படிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.